ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் வந்து மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு அதை செக் பண்ணிவிட்டு கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பர்ச்சேஸ்க்கு போவேன். ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற பொருளை தவிர என்ன இல்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ தை மாதம்னா பொங்கல் வரும், மாட்டு பொங்கல் வரும். அதுக்கு வந்து வடை, பாயசம் இது மாதிரிலாம் செஞ்சு நம்ம போட கறிலாம் படைப்போம். நான் வந்து மாதம் வெல்லம், ஜவ்வரிசி அதெல்லாம் வாங்க மாட்டேன். என்றைக்கு நம்ம படைக்கிற நாளுக்கு தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்குவேன். இப்போ மாதம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாத சிவராத்திரி கும்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்து சுண்டல், கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு வச்சு படைப்பாங்க. ஸோ அதுக்காக வெல்லம், எல்லா வகையான சுண்டலும் பயிரும் வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்படி பிளான் பண்ணி தான் ஒரு மாதமாக வாங்குறது. அது இல்லாமல் வீட்டில் எனக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அதை தவிர்த்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயில் காலி ஆகிடும், அதுக்கப்புறம் உடச்சக்கலை காலி ஆகிடும். இந்த பாதாம், முந்திரிலாம் பசங்களுக்கு கொடுப்பேன், திராட்சை, கற்கண்டு இது போல் ஐட்டம்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சோப்பு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாஷிங் பவுடரு, லிக்விடு இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் முக்கியமாக போவேன். அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற வைக்கிறதா இருந்தால் உளுந்து கொஞ்சம் காலியாகிடும். எவ்வளோ உளுந்து இருக்குது, 1.5 கிலோ வாங்குவேன் மாதம். அதையே நாங்கள் அடிக்கடி வடை செய்வேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீட்டில் ஏதாவது சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் உளுந்த வடை தான் செய்வோம். அதுக்காக 1.5 கிலோ பருப்பை வாங்கிக்குவேன். அது இல்லாமல் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் மளிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் பட்ஜெட் மாதம் பார்த்திங்கன்னா 5,000 to 4,000 5,000 கிட்ட ஆகும். இந்த கருப்பு புளி வாங்கி 6 மந்த் ஆகுது. அதாவது நான் நார்மல் புளி வாங்கிட்டு வந்தேன், அது வந்து 6 மந்த்தாக 2 பக்கெட்டில் வந்து நான் மளிகை சாமான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்பேன். ரெகுலராக எதெல்லாம் எடுக்கிறனோ அதை சில்வரில் போட்டு வைப்பேன். இப்போ புரட்டாசி மாதம்லாம் தழு போடுவோம். புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறதுனால அந்த பிரியாணி அரிசி அதெல்லாம் வாங்க மாட்டேன். மிளகு, சீரகம், கடுகு இது எல்லாமே ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வாங்கிப்பேன். அது காலியானதுக்கப்புறம் ஏன்னா அதில் வண்டு வரும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவேன். உடச்சக்கலை நான் ஏன் 1 கிலோ வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு 1/2 கிலோ வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பசங்களுக்கு வந்து நான் அப்போவா உடச்சக்கலை கிணத்துல போட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருவேன். அதனால தான் நான் நிறைய உடச்சக்கலை யூஸ் பண்ணுவேன், வாங்கி வச்சுப்பேன். நானுமே எனக்கு போர் அடித்தா உடச்சக்கலை தான் சாப்பிடுவேன். மாதம் ஏன் மளிகை சாமான் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா வண்டு வந்துடுது, பூச்சி வந்துடுதுன்றனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவேன். அவருக்குமே வேலை அதிகமாக இருந்தால் திடீர்னு அவுட் ஸ்டேஷன் போயிடுவார். அப்படி அவுட் ஸ்டேஷன் போகிற டைமாக இருந்தால் நம்மளால் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கணுன்றதுக்காக நான் ரெகுலராக வாங்கி வச்சுக்குவேன். எது இல்லையோ அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அது போல் தான் ஒரு வாட்டி பிளான் பண்ணி வாங்குறது. இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னெல்லாம் வாங்கினேன்னா, இந்த க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்ச் பீல் ஆஃபு, பான்ஸ் ஆயில் பியூட்டி, ஸோ மேக்கப்புக்குன்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். இதை கூட நான் மாதம் வாங்க மாட்டேன், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அப்படி தான் வாங்குவேன். மேக்கப் ஐட்டம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பாக்குமே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் போட்டு அவளுக்கு வாரம் தலை குளிக்கும் போது வாஷ் பண்ணுவேன். ஸோ க்ரீம் ஐட்டம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே ஃபேஸ் நல்லாயிருக்கும். பட்டை பார்த்திங்கன்னா 2 வகையான பட்டை இருக்குது. சுருள் பட்டை இருக்குது, அப்புறம் பட்டையாக தடிமனாக இருக்கும். 2 வகையான பட்டை வாங்கி வச்சு பிரியாணி மசாலா செய்யும்போது இந்த எல்லாமே கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு வறுத்துட்டு நான் வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுக்குவேன். எல்லாமே அரைச்சி வச்சுக்குவேன் நான். ஸோ டைம் இருக்கும் போதெல்லாம் நான் இது போல் மளிகை சாமாவை கொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ 190 ரூபா அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ மட்டும் கடையில் வந்து துவரம்பருப்பு வாங்கிப்பேன். மீதி வந்து ரேஷனில் பருப்பு வாங்கி அதை கலந்து யூஸ் பண்ணிக்குவேன். என்னைக்காச்சும் மைசூர் பருப்பு போட்டு சாம்பார் வைப்பேன். அதுக்காக ஒரு 1/4 கிலோ மைசூர் பருப்பு வாங்கிட்டு வருவேன். வெந்தயம் எப்போவுமே வீட்டில் நிறைய வச்சுக்குவோம். ஏன்னா வயிறுலாம் வலிச்சாலும் வெந்தயம் 4 போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், வயிறு வலி கேட்கும். அப்புறம் எப்போவுமே கடலை வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக எல்லா வகையான பட்டாணி, கடலை எல்லாமே நான் வாங்கி வச்சுப்பேன். வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, மொச்சை, கருப்பு காராமணி வாங்கி வச்சுக்குவேன். என் பையன் தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவான். சாட்டர்டேவே இதெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த புளி எடுத்து இப்போ தான் நான் கொட்டி வைக்கிறேன். இந்த புளி வாங்கி 6 மாதம் ஆகுது. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இந்த புளியெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா, எப்போவுமே ஆஃப்டர்நூன் போனால் காலியாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நான் புதுசாக வந்து இந்த புட்டு மேக்கர் வாங்கியிருக்கேன். நான் ஒரு வாட்டி செஞ்சுட்டேன், நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது காட்டுறேன். ஸோ இந்த கிரைண்டர் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். இங்கேயே வந்து மிக்ஸி ஜாரு, மேலே வந்து மோஸ்ட்லி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாக எடுத்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு நாள் கொடுத்த டிஃபன் பாக்ஸை இன்னொரு நாள் கொடுக்க மாட்டேன், வேறு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பேன்.
இந்த சில்வர் டப்பாவில் சர்க்கரை வச்சுருக்கேன், அதுக்கு மேலே சேமியாவும் ரவையும் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் அஞ்சரை பெட்டியில். இந்த பாக்ஸில் வந்து சன்ரைஸும் ப்ரூ காஃபி இன்ஸ்டண்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து போட்டு வச்சுட்டு நான் அப்பப்போ கொஞ்சமாக கொட்டி வச்சுக்குவேன் பாட்டிலில். அதுக்கு கீழே இருக்கிற டப்பாவில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா டேட்ஸ், குழந்தைங்களுக்கு கொடுக்க பிளாக் டேட் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து கேழ்வரகு மாவு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் புட்டு செய்ய. அடை கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கடையில் வாங்கின பருப்பு வந்து இதில் போட்டு வச்சுப்பேன், ரேஷனில் வாங்கின பருப்பு தனியாக வச்சுப்பேன். ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்காக சன்ரைஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், எப்போயாவது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பளம் வந்து கொஞ்சம் மட்டும் இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். நான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு டக்குன்னு பொறிச்சு கொடுத்து அனுப்புவேன். இதில் வந்து ரேஷனில் வாங்கின பருப்பை இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மாதம் ரேஷன் எப்படின்னா 1 மந்த் நான் ரேஷன் வாங்கிக்குவேன், 1 மந்த் எங்கள் மாமியார் ரேஷன் வாங்கிப்பாங்க. அப்படி தான் மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். மோஸ்ட்லி சர்க்கரை பருப்பு இதுவும், அப்புறம் இட்லிக்கு போடுறதுக்காக ரைஸ், இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். வேறு பாமாயிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நல்ல வெயில் காலம் வந்துடுச்சு, மிளகா தனியாக வாங்கி காய வச்சு நல்லா மிளகா தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள், அது வந்து 3 to 4 மந்த் எனக்கு வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து பல்காக 3 கிலோ 4 கிலோ அரைச்சி வச்சுக்குவேன். கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, முந்திரி, பாதாம், திராட்சை, கற்கண்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்காக வாங்கி வைப்பேன். பசங்களுக்கு அதை கொடுத்துருவேன் படைச்சிட்டு. ஃப்ரண்ட்டில் எனக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சுகரு, சன்ரைஸு, கடலைப்பருப்பு. ஸோ இது போல் ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்குவேன், ஏன்னா தாளிக்கிறதுக்கு எடுப்பேன். இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் பாட்டில், சன்ரைஸ் பாட்டில், சாஸ் பாட்டில், அந்த பாட்டில்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே கொட்டி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி பாட்டில்லாம் வந்து காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன். இந்த அனாவசியமாக செலவு பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக செலவு பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. இருக்கிறத வச்சு நல்லபடியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ரொம்ப முக்கியமான பொருள் வாங்கி தான் ஆகணுன்னா வாங்குவேன். சுண்டைக்காய்லாம் நம்ம செடியிலேருந்து எடுத்து காய வச்சு தட்டி போட்டு வச்சுருக்கோம். வெளியவே சுண்டைக்காய் செடி இருக்குது. மாமனார் வந்து அதை க்ளீன் பண்ணி வெயிலில் மோரில் ஊற வச்சு காய வச்சு தட்டி க்ளீன் பண்ணி அவர் கொஞ்சம் கொடுத்தாரு. ஸோ அதை தான் குழம்புக்கு போட வச்சுருக்கேன். வேர்க்கடலை, இதில் வந்து வெந்தயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் பின்னாடி வச்சுருவேன், நான் ரெகுலராக எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, மிளகுத்தூள் அதெல்லாம் பின்னாடி வச்சுருவேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஓமம் வாட்டர் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் உடச்சக்கலை, தனியா, பிரியாணி அரிசி, வெல்லம், அந்த மாதிரி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வைப்பேன். இந்த ரெட் கலர் பக்கெட்டில் தான் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் சாமான்லாம் யூஸ் பண்ணாத சாமான் மேலே வச்சுட்டேன். ஸோ சாட்டர்டே அன்றைக்கி போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. மளிகை சாமான் ஆர்டர் பண்ணிட்டா வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவாங்க. வெளியே என்ட்ரன்ஸில் வந்து இந்த டெடிபியர் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அவரை பில் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இந்த பொம்மைலாம் பசங்களை உட்கார வச்சு காமிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது டாய்ஸ் எல்லாமே. இந்த மந்த் வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் என்ட்ரன்ஸில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி டெடிபியர் ஸ்டார்டிங் ரேட் 400. இந்த பெரிய டெடிபியர்லாம் 1500, 2000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. சும்மா ரேட் எல்லாம் விசாரிச்சுட்டு டாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்களை அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எப்போவுமே சன்னா மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு வருவேன் பசங்களை. ஸோ அது போல் சன்னா மசாலா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். ஆர்டர் பண்ண மளிகை சாமான்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்க. பண்ணதுமே பார்த்திங்கன்னா 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், நானும் அத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். அதாவது எல்லாமே 2 வரும். உடச்சக்கல்லைனா 2, எண்ணெய்னா 2. யார் எடுத்து வைக்கிறான்னு பார்த்தீங்களா, என் பையன்தான். நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டா கூடமா, ஆயாக்கு நீ இதை கொடுக்கலம்மா, நீ சோப்பு கொடுக்கலம்மா, ஆயாக்கு நீ உளுந்த பருப்பு கொடுக்கலம்மான்னு நேற்று என்னை கேட்குறான். டேய் கொடுத்துட்டேன்டானா நீ பாருமா, உன்கிட்ட இருக்க, அவன் கரெக்டாக செக் பண்ணி சொல்கிறான். ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டா கூட கேட்குறான் என்ன. மாதம் மளிகை சாமான் வந்ததோ இவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த வாட்டி ப்ரிங்கிள்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 100 ரூபா கொடுத்து ப்ரிங்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது போல் 2 பேரும் எல்லாத்தையும் மளிகை சாமான் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு பையில் போட்டு வச்சுட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணால் ரொம்ப லாங் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் நான் வந்து இந்த வாங்கிட்டு வர பயிறு வகைகள் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவின்ஸ் மில்க் வந்து அங்கே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. எப்பவுமே டிஸ்பிளேயில் வச்சுருந்து அங்கே வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை 4 பாட்டில் வாங்கிட்டு வந்தோம், 1 மட்டும் காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் என் பசங்க சூஸ் பண்ணி எடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். நான் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் அவ்வளோ கொடுக்கறதில்ல, அதனால் இது போல் முறுக்கு, ப்ரிங்கிள்ஸு அப்படின்னு அவங்க எடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.